ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி சேட்லி இஞ்சி சட்னி தான் செய்ய போகிறேன். என்னடா சேட்லின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? சேட்லின்னா சேமியா இட்லிங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது சேட்லியும் இஞ்சி சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. என்னென்னா சேட்லி அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா? சேட்லின்னா சேமியா இட்லி. பேர் நல்லா இருக்குல்ல? இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 60 to 70 கிராம் அளவுக்கு சேமியா. இது வந்து மில்லட் சேமியா, லிட்டில் மில்லட் சேமியா. இது சாமை சேமியா. இது 60 to 70 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் ரவை, 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக தயிர் வந்து நல்லா புளிச்சிருக்கணும். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக எடுத்து பொடியாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு நல்லா இந்த பூ போல் துருவின தேங்காய், இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். துருவ முடியல அப்படின்னா நம்ம உடச்சி எடுத்துட்டு மேலே அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத சுரண்டிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிட்டா நல்லா இது மாதிரி வந்துடும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1 எடுத்துகிட்ருக்கேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க இன்னொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்துட்டு மாவோடு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 5-6 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றுறப்ப வச்சுட்டு இட்லி ஊற்றுனா நமக்கு இட்லிக்கு மேலே கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது நம்ம சேட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சேமியாவையும் ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப உடைக்கக்கூடாது, கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது ஆறட்டும். அதே நான்ஸ்டிக் பேனில் ரவையையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதுவும் வறுபட்டுருச்சு. எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். 2 உடச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துட்டு செவக்க வறுத்ததும் நம்ம பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு தேவை அப்படின்னா கேரட் கூடையும் துருவி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை தயிரோடு சேர்த்துக்கலாம். மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த தயிரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். ரவையும் சேமியாவையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே நம்ம இந்த துருவி வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நம்ம கையில் தான் கலந்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா சேமியாலாம் உடஞ்சிரும். கையில் கலந்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
ரவையெல்லாம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நாம் இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். ரவையெல்லாம் பாருங்கள் ஊறிட்டு நல்லா ஒயிட் கலரில் தெரியுது. சேமியாவும் ஊறிடுச்சு. நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துனேன். 1/4 கப்புக்கும் மேலே நான் மோர் சேர்த்திருக்கேன். அதாவது தயிர், புளிப்பான தயிர் சேர்த்திருக்கேன். இதுக்கு நான் சோடா உப்புலாம் எதுவுமே சேர்த்தலை. உப்புலாம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி வார்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்டிருக்கு. தண்ணி சூடானதும் நான் இன்றைக்கி கப்பில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். கப்பில் ஒவ்வொரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி வச்சாச்சு. இதில் இந்த மாதிரி முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம இட்லியை கவுத்து எடுக்கிறப்ப அழகாக இருக்கும் முந்திரியோட. இப்போ இதில் இந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். கரெக்டாக நான் போட்ட அளவுக்கு இந்த மாதிரி 5 கப்பில் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மாதிரி இட்லி தட்டை வச்சுட்டு அதில் நம்ம எல்லா கப்பையும் அடிக்கிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 8 to 10 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி சீக்கிரமாக வெந்துடும். இப்போது வெந்துருச்சு நல்லா. பாருங்கள், தொட்டால் ஒட்டலை. இந்த மாதிரி இருந்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணியில் வச்சா ஈஸியாக வெளியே வந்துடும். இது இப்போது 8 நிமிஷம் வெந்துச்சு. நல்லா வெந்துருச்சு. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமேட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி அழகாக வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக சேட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னி ஆட்டிட்டு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சேட்லிக்கு இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, ஒரு 3 வரமிளகாய். சின்னதாக இருந்தால் 3 வரமிளகாய், இல்லைன்னா 1 போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால். இல்லை காரமாக வேணுங்கிறவங்க ஒரு 2 சேர்த்துக்கலாம். குட்டியாக ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த எண்ணெயில் துவரம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துருச்சு. இதோட நிலக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும். இது கூட வரமிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான். இப்போ இதோட இஞ்சி, தக்காளி, கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி இந்த சட்னி. ஏன்னா இது காரசாரமாக இஞ்சியோட காரமும் இந்த வரமிளகாய் காரமும் சேர்ந்ததுன்னா காரமாக இருக்கும். நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வதங்கிருச்சு.
இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. புளியும் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டுட்டு பொரிஞ்சதும் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். இஞ்சி சட்னி ரெடி. சூப்பராக சேமியா இட்லி சேட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் இஞ்சி சட்னி, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உதிர் உதிராக வருதுங்க. இஞ்சி சட்னிக்கும் சேட்லிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நான் இப்போ தான் சாப்பிட்றேன். மருமகன் ஏற்கனவே சாப்பிட்டு சூப்பராக இருக்குமா, இட்லியும் சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளை யூஸ் பண்ணுங்கள். நான் இஞ்சி சட்னி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். நான் இந்த மாதிரி இஞ்சி சட்னி இன்றைக்கி தான் பண்ணேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.